சொந்த வீடு என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்நாள் லட்சியம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 1 சென்ட் இடம் வாங்குவதற்கே பல லட்சங்கள் தேவைப்படும் நிலையில் வெறும் 1 லட்சம் ரூபாயில் தமிழ்நாட்டிலேயே ஒரு கான்கிரீட் வீடு, அதுவும் அனைத்து வசதிகளுடன் கிடைக்கும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது ஏதோ விளம்பரத்திற்காக சொல்லப்படும் வார்த்தை அல்ல. தமிழக அரசின் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் செயல்படுத்தப்படும் மிக முக்கியமான திட்டம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சக்சர். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகும் தகவல் உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒன்று. இதுவரை 15 மாவட்டங்களில் மட்டுமே இருந்த இந்த திட்டம் இப்போது 28 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட காலி வீடுகள் இப்போது பொதுமக்களின் விற்பனைக்காக காத்திருக்கின்றன. இந்த வீடுகள் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதற்கான தகுதிகள் என்ன? விண்ணப்பிக்கும் போது மக்கள் செய்யும் அந்த ஒரு பெரிய தவறு என்ன என்பதை பற்றி அதிகாரிகளிடம் நான் பேசிய அந்த ரகசிய தகவல்களுடன் விரிவாக பார்ப்போம். வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு தகவலும் ரொம்ப முக்கியம். முதலில் இந்த திட்டத்தின் பின்னணியை தெரிந்து கொள்வோம். நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழை மற்றும் எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டியுள்ளது. இதில் 1 லட்சம் ரூபாய் முதல் வீடுகள் கிடைக்கின்றன என்று சொன்னால் அதன் அர்த்தம் முழு விலையும் 1 லட்சம் என்பதில் இல்லை. அரசு வழங்கும் மானியம் போக மக்கள் செலுத்த வேண்டிய பங்களிப்பு தொகை சில இடங்களில் வெறும் 1 லட்சத்திலிருந்தே தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி என தமிழகத்தின் முக்கியமான 28 மாவட்டங்களில் இந்த வாய்ப்பு இப்போது இருக்கிறது. இப்போது இந்த பதிவின் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். நான் இந்த திட்டம் குறித்து நேரடியாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சில சந்தேகங்களை கேட்டேன். அவர்கள் சொன்ன தகவல்கள் இதோ. முதலாவதாக, இதற்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு முக்கியமான 2 தகுதிகள் இருக்க வேண்டும். ஒன்று, விண்ணப்பதாரரின் பெயரிலோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ இந்தியாவில் எங்குமே சொந்தமாக வீடோ அல்லது நிலமோ இருக்கக்கூடாது. இரண்டாவது, உங்கள் குடும்பத்தின் ஒட்டுமொத்த ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உங்கள் ரேஷன் கார்டில் பெயர் இருக்கும் அனைவரின் வருமானத்தையும் சேர்த்துத்தான் கணக்கிடுவார்கள். உங்கள் பிள்ளைகள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் அவர்களின் வருமானமும் இதில் அடங்கும். சரி, இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது? ஆன்லைன் மூலம் 2 வழிகள் உள்ளன. ஒன்று, நம்ம குடியிருப்பு என்ற மொபைல் செயலி. மற்றொன்று, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம். நீங்கள் இணையதளத்திற்கு சென்று உங்கள் மொபைல் நம்பரை உள்ளீடு செய்து வரும் OTP எண்ணை பதிவிட வேண்டும். அதன் பிறகு உங்கள் ஆதார் எண்ணை கொடுத்தால் உங்கள் விவரங்கள் தானாகவே திரையில் தோன்றும். இங்கேதான் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்ப தலைவன் மற்றும் தலைவியின் புகைப்படம், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ் மற்றும் வங்கி பாஸ்புக்கை தெளிவாக ஸ்கேன் செய்து PDF வடிவில் பதிவேற்ற வேண்டும். பலரும் செய்யும் தவறு என்னவென்றால், வருமான சான்றிதழை சரியாக பதிவேற்றாமல் விடுவதுதான். இதனால் தகுதி இருந்தும் பலரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. சரி, விண்ணப்பித்த பிறகு என்ன நடக்கும்? உங்கள் விண்ணப்பத்தை தாசில்தார் மற்றும் வாரிய அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்வார்கள். நீங்கள் கொடுத்த தகவல்கள் அனைத்தும் உண்மை என்றும் நீங்கள் உண்மையிலேயே வீடு இல்லாத எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் உறுதி செய்யப்பட்டால் உங்களுக்கு குழுக்கள் முறையில் வீடு ஒதுக்கீடு செய்யப்படும். ஒரு முக்கியமான ரகசிய தகவல்: ஆன்லைனில் மட்டும் விண்ணப்பித்துவிட்டு அமைதியாக இருந்து விடாதீர்கள். உங்கள் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் இருக்கும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்திற்கு நேரடியாக செல்லுங்கள். அங்கே உங்கள் பகுதியில் எந்தெந்த இடங்களில் வீடுகள் காலியாக இருக்கின்றன, எந்த விலையில் கிடைக்கின்றன என்ற முழு பட்டியலும் இருக்கும். நேரில் சென்று விசாரிப்பது உங்கள் வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்தும். சொந்த வீடு என்பது ஒரு கனவு மட்டுமல்ல, அது உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பகுதியில் கேளுங்கள். ஒவ்வொன்றுக்கும் நான் பதிலளிக்கிறேன். இதே போன்ற பயனுள்ள அரசு திட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சக்சார் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களில் யாராவது வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை அவர்களுக்கு பகிருங்கள். உங்கள் ஒரு பகிர்வு ஒரு குடும்பத்தின் சொந்த வீட்டு கனவை நிஜமாக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்சார். நன்றி, வணக்கம்.